பெங்களூருவில் காரில் கடத்திச் செல்லப்பட்ட 9 கோடி ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டு கடத்தலில் ஈடுபட்ட தூத்துக்குடியைச் சேர்ந்தவரின் வீட்டிலிருந்தும் 1 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. கணக்கில் வராத கட்டுக்கட்டான பணத்தை கர்நாடகாவிற்கு கடத்த முயன்ற சம்பவத்தின் பின்னணி என்ன? காரில் கடத்தப்பட்ட 9 கோடி ரூபாய் ரொக்கம் பெங்களூரு போலீசாரால் பறிமுதல். கணக்கில் வராத ஹவாலா பணமா? கைதான தூத்துக்குடி நபர் யார்? கர்நாடகாவின் பெங்களூரு BETL சுங்கச்சாவடி அருகே அம்மாநில காவல் நிலைய அதிகாரிகள் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது வருமான வரித்துறை அதிகாரி ஜெகதீஷ் அளித்த ரகசிய தகவலின் பேரில் ஓசூர் நோக்கி அதிவேகமாக சென்று கொண்டிருந்த கேரள பதிவு எண் கொண்ட ஹூண்டாய் கிரைட்டா காரை மடக்கி பிடித்தனர். அதிகாரிகளை கண்டதும் காரில் பயணித்த இருவர் திருவென முழித்து நழுவ முயன்றனர். அதனால் சந்தேகமடைந்த அதிகாரிகள் காரை சல்லடையிட்டு சோதனையிட்ட பொழுது உள்ளே கால் வைக்கும் இடத்திற்கு கீழே அமைக்கப்பட்ட ரகசிய அறைகளில் அடுக்கடுக்காக வைக்கப்பட்டிருந்த பணம் கட்டுகளை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர். அதில் கணக்கில் வராத 9 கோடி ரூபாய் ரொக்கம் சிக்கியது. பணத்திற்கான ஆவணம் இருக்கிறதா என கேட்டபொழுது முறையான பதிலளிக்காமல் எஸ்கேப் ஆக முயன்றதால் காரையும் காரில் பயணித்த இருவரையும் காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரித்தனர். அதில் பிடிபட்டவர் தூத்துக்குடியைச் சேர்ந்த 42 வயதான சச்சின் என்பதும் அவர் தூத்துக்குடியில் இயங்கி வரும் பிரபல சிந்து ஜுவல்லர்ஸ் நிறுவனத்துடன் தொடர்புடையவர் என்பதும் முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்தது. இதனையடுத்து காரில் சிக்கிய நபர்களை கஸ்டடியில் எடுத்து கிடுக்குப்பிடி விசாரணை நடத்திய வருமான வரித்துறை அதிகாரிகள் தங்களது சோதனையை அடுத்த கட்டமாக தமிழ்நாட்டிற்கும் நீட்டித்தனர். அதில் தூத்துக்குடியில் உள்ள சச்சின் வீட்டில் அம்மாவட்ட வருமான வரித்துறையினர் உதவியுடன் அதிரடி ரெய்டு நடத்தினர். அதில் சச்சின் வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 1 கோடியே 30 லட்சம் ரூபாய் ரொக்கம் போலீசில் சிக்கியது. மொத்தமாக 10 கோடியே 30 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ள நிலையில் அப்பணத்திற்கு உரிய ஆவணம் இருக்கிறதா, சட்டவிரோத ஹவாலா பரிவர்த்தனைக்காக கொண்டு செல்லப்பட்டதா அல்லது வரி ஏய்ப்புக்காகவா என தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதில் மேலும் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது.